முதலில் யானை படையை உருவாக்கியவன் ராஜராஜ சோழன். போர்க்கலையில் பல யுக்திகளை கையாண்ட ராஜராஜ சோழன் பெருத்த நாட்டு ஆணையாட்கள், பண்டித சோழ தெரிந்த வில்லிகள், வீர சோழ அணுக்கர் என்பது போன்ற 28 படைப்பிரிவுகளை வைத்திருந்தான். அவனது இராணுவ படையில் 10 லட்சம் பேர் பணியாற்றினர். கிருஷ்ணன் ராமன் என்பவர் படைத்தளபதியாக விளங்கினார். கைப்பற்றிய இடங்களிலெல்லாம் சிவ ஆலயங்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு அரசியலிலும் போர்க்கலைகளிலும் சிறப்பாக விளங்கிய ராஜராஜ சோழன் அதே சிறப்புகளோடும் பல நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் வண்ணம் ஒரு கோவிலை கட்ட எண்ணினார். அது காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோவிலை கண்டபோது அவனுக்கு ஏற்பட்டது. அதற்கு உறுதுணையாக நின்றார் அவனது சகோதரி குந்தவை. ராஜராஜனின் குரு கருவூரார் சித்தரின் வழிகாட்டுதலின்படி குஞ்சர மல்லன், ராஜராஜ பெருந்தச்சன் என்ற 2 பொறியாளர்கள் அந்த கோவிலுக்கு உருவம் கொடுத்தனர். ஒரு 1,30,000 டன் எடை கொண்ட பளிங்கு கற்கள் 69 மைல் தூரத்தில் இருக்கும் நார்த்தா மலையிலிருந்து கொண்டு வரப்பட்டது.